லார்ட். ஹல்லேலூயா. உங்களை இன்னைக்கு விசிஐ ஆன்லைன் சர்வீஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நாளிலும் கூட சிஸ்டர் தரணி அவர்கள் ஒரு வேதத்திலிருந்து ஒரு பகுதியை வாசிப்பார்கள். 1 கொரிந்தியர் 13 அதிகாரம் 4-8 வரை. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாய் இராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு ஒரு காலம் ஒழியாது. தீர்க்க தரிசனங்களாலும் ஒளிந்து போம், அந்நிய பாஷைகளானாலும் ஒளிந்து போம், அறிவானாலும் ஒளிந்து போம். ஆமென். ஸ்தோத்திரங்க தாவே. அப்பா துதிகளை மத்தியிலே வாசம் செய்க நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நல்ல அப்பா ஸ்தோத்திரங்க தாவே வெளியிலே கத்த தாமே உடைய சமூகத்துக்கு அப்பா வரும்படியாக அப்பா ஸ்தோத்திரங்க தாவே தேவாதி தேவனே இந்த ஆன்லைன் சர்வீஸில் கூடி வந்திருக்க ஒவ்வொருத்தரையும் கத்த நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த நேரத்திலும் கூட இயேசு சுவாமி அப்பா உம்முடைய அன்பை நாங்கள் ருசித்து அப்பா உம்மை துதிக்க ஆராதிக்க அப்பா நாங்கள் ஒருமனப்பட்டு நாங்கள் அப்பா ஸ்தோத்திரங்க தாவே உம்மை தொழுது கொள்ள கத்த நீர் பாராட்டுகிறதான மகா பெரிய கிருபைக்காக நாங்கள் நன்றி சொல்லி துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. இந்த வேலையும் கூட சுவாமி நாங்கள் அப்பா ஏற்க போகிறதான துதிகளையும் அப்பா பாடல்களையும் ஆராதனையும் கத்து தாமே அப்பா உம்முடைய சமூகத்தில் பிரதியாய் காணப்பட கத்து நீங்கள் உதவி செய்ய போகிறீரே. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நீர் மாத்திரமே மகிமைப்பட போகிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிங்க, நன்மையால் நிரப்புங்க. மீட்பர் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு எப்பொழுதும் தாயும் தகப்பனுமாய் இருக்கிற தேவனாய் இருக்கிறார். அதற்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லி இப்பொழுதும் கூட தேவனை துதித்து ஒரு பாடலை பாடி கம்பீர சத்தமாய் அவரை துதிக்க போகிறோம். எங்களோடு கூட சேர்ந்து நீங்களும் தேவனை துதித்து ஆராதியுங்கள்.
ஏசப்பா. ஆண்டவரேப்பா, நீர் தகப்பனே எங்களோட தாயாக எங்களோட தந்தையாக நீர் இருக்கிறீர். ஆண்டவரேப்பா, எங்களோட தாய் தகப்பன் எங்களை கைவிட்டாலும் நீர் ஒருபோதும் எங்களை கைவிடாத தேவன் ராஜா. உமக்கு நன்றி தகப்பனே. அப்பா, தாயின் கருவில் தோன்றும் முன்னே எங்களை தெரிந்து கொண்டீரே, உமக்கு நன்றி. தாயை போல் எங்களை ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஆற்றி தேய்ச்சி வழிநடத்துகிறீரே, உமக்கு நன்றி ஏசப்பா. ஆண்டவரேப்பா, ஒரு தகப்பனை போல ஆண்டவரே உம்முடைய தோளின் மேல் எங்களை சுமக்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றி. எங்களோட கஷ்டத்தின் பாதைகளிலோ எங்களோட துன்பத்தின் நேரத்திலோ அப்பா நாங்கள் துவண்டு போகும் பொழுது ஆண்டவரேப்பா, நீர் தகப்பனே அப்பா உம்முடைய கரங்களினால் எங்களை தொட்டு தூக்கி எடுக்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, உம்முடைய அளவில்லாத அன்புக்காக நன்றி ஆண்டவரே. இந்நாள் வரை நீங்கள் நடத்தி வந்தீரே, உமக்கு நன்றி. பிறந்த நாள் முதல் இந்நாள் வரை நீ காத்து கொண்டமைக்காக உமக்கு நன்றி ஏசப்பா. உம் ஒருவரே நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் எப்பொழுதும் அன்பாகவே இருக்கிறார். நம்மை ஒவ்வொரு நாளும் ஆதரிக்கிற தேவனாய் இருக்கிறார். நாம் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரை நாம் இருக்கிறோம் என்றால் அது தேவனுடைய கிருபை மாத்திரமே. அவருடைய அன்பை இப்பொழுது கூட கூறி ஒரு பாடலை பாடுவோம்.
ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. அப்பா உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. அன்பின் தெய்வமாய் நீர் எங்களுடைய வாழ்க்கையில அப்பா எப்பொழுதும் காணப்படுகிறவரா இருக்கிறீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. உங்க அன்புக்கு ஈடு இணை எதுவுமே இல்லை இயேசு சுவாமி. அப்படிப்பட்டதான அன்பின் தெய்வத்தை நாங்கள் அப்பான்னு கூப்பிடணும்னு ஆசைப்படுகிறோம், அப்பான்னு அம்மானு கூப்பிடணும்னு ஆசைப்படுகிறோம் தகப்பனே. உம்மை அப்படியா நாங்கள் கூப்பிட்டு துதிக்கிறதுக்கு உண்டான கிருபையை கர்த்தனே தருகிறீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா என்னுடைய அப்பா துதியை சொல்லி வரவே அப்பா உங்களை அப்பா சிருஷ்டிக்கிறேன்னு சொல்லியிருக்கீங்க ஏசப்பா. அப்படிப்பட்டதான காரியத்தை அப்பா எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் நிறைவேற்ற கர்த்தர் நீங்க உதவி செய்வீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய துதி பலிகளையும் ஸ்தோத்திர பலிகளையும் கர்த்தர் தாமே நீங்க ஏற்றவராய் அப்பா நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே. அப்பா நீங்க மிகுந்த சந்தோஷத்தை படுத்த தேவனா இருக்கிறீங்க, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை அப்பா தூக்கி கண்மலை மேல் வைத்து அழகு பார்க்குற தேவனே நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. அப்பா எங்களை நீர் இயேசு சுவாமி குப்பையிலிருந்து அப்பா தூக்கி அப்பா சுத்திரங்கத்தாவை உயர்ந்த ஸ்தலத்திலே வைக்கிறவரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. உம்முடைய கணத்தை எங்களுக்கு அப்பா சுத்திரங்கத்தாவை கொடுத்து அழகு பார்க்குற தேவனே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. துயாதி துயவரே துதிகள் மத்தியிலே வாசம் செய்கிறவன் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. இந்த நாளும் கூட இயேசு சுவாமி இந்த ஆன்லைன் சர்வீஸை பார்க்குறதான அப்பா ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து அப்பா பெருக செய்ய போகிற தேவனா இருக்கிறீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நீர் மாத்திரமே மகிமைப்பட்டிருப்பீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஏசப்பா. மீதியான காரியங்களை உங்களுடைய திருப்பாதத்தில் வைத்து நாங்கள் செபிக்கிறோம். நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க. ஆசீர்வாதங்களால் நன்மையினால் நீங்க நிரப்ப வேண்டுமா செபிக்கிறோம். அப்படி மீட்பர் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் செபிக்கிறோம் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நேரத்தில் இந்த வேளையிலும் இந்த காணொலியை காண்கின்ற அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நாம் தேவ செய்திக்குள்ளாய் கடந்து போவோம். உபாகம புஸ்தகம் 33வது அதிகாரம் 27வது வசனம். அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய பயங்கள் உனக்கு ஆதாரம். அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய பயங்கள் உனக்கு ஆதாரம். நமக்கு அடைக்கலமா இருக்கும் தேவன் யார்? அவர்தான் அநாதி தேவன். அவர் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். அவர் எட்டர்னல் காட், நித்தியமான தேவன், நித்தியமும் அழிவில்லாதவர் என்று 1 தீமோத்தேயு 1:17 நாம் வாசிக்கிறோம். அதிர்ஷ்டமுள்ள ராஜனும் தாம் ஒருவரே ஞானமுள்ள தேவனுமாய் இருக்கிறவருக்கு கனமும் மகிமையும் சதா காலம் உண்டாயிருப்பதாக ஆமீன் என்று நாம் வாசிக்கிறோம். இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறோமாக சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் தான் அந்த அநாதி தேவனாய் இருக்கிறார். நானே அல்பா ஒமேகாமா இருக்கிறேன் என்று அவர் தம்மை வெளிப்படுத்தினார். அவரே ஆதியும் அந்தவுமாய் இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் என்று சங்கீதம் 46வது அதிகாரத்திலே 7வது வசனத்தில் வாசிக்கிறோம். அந்த யாக்கோபின் தேவன் ஆசீர்வதித்தார். 2 பெரிய பரிவாரங்களினாலே அவனை ஆசீர்வதித்தார். அவனுடைய பெயர் யாக்கோபு. யாக்கோபு என்றால் ஏமாற்றுக்காரன். அவன் பெயரை மாற்றி இஸ்ரவேல் தேவ பிரபு என்று அவனுடைய பெயரை மாற்றினார். ஆகினாலே ஏசாவிடம் ஒப்பு கொடுக்காமல் தேவன் தாமி அவனை அபிரிமிதமாக அவனை உயர்த்தினார். லாபானிடத்திலும் ஒப்பு கொடுக்காமல் தேவன் அபிரிமிதமாய் அவனை ஆசீர்வதித்தார். இப்படிப்பட்ட யாக்கோபுக்கு தேவன் அடைக்கலமாய் இருந்தார். யாக்கோபின் தேவன் என்று அழைக்கப்பட்டார். ஏனென்றால் யாக்கோபு உயர்ந்த அடைக்கலமாகிய அநாதி தேவனிடத்திலே வந்து சேர்ந்தவன், அவருடைய அடைக்கலத்திலேயே வாழ்ந்தவன். அப்படிப்பட்ட அவனுக்கு தேவன் தாமி வனாந்திரத்திலே அவனுக்கு தரிசனம் தந்து தான் சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று சொன்னார். ஆம், யாக்கோபு எப்போதுமே ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தின் மீது வாஞ்சியுடையவனாய் இருந்தான். இன்றும் நீங்கள் தேவனிடத்துல தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்காக, தேவனுடைய வல்லமைக்காக, தேவனுடைய ரட்சிப்புக்காக, தேவனுடைய அபிஷேகத்துக்காக, நீங்கள் தேவனுடைய பரிசுத்த ஆவியானவருக்காக, தேவனுடைய வழிநடத்துதலுக்காக நீங்கள் வாஞ்சியாய் நீங்கள் இருப்பீர்கள் என்றால் அவர் உங்களுக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருப்பார். அவர் எப்போதெல்லாம் உங்களுக்கு அடைக்கலமாய் இருப்பார்? சங்கீதம் 46:1 சொல்லுகிறது, தேவன் நம் அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்திலே அனுகூல துணையமானவர் என்று வாசிக்கிறோம். ஆம், தேவன் நமக்கு அடைக்கலமானவர், ஆபத்து காலத்திலே அனுகூலமான துணையுமானவர் என்று வாசிக்கிறோம். எவருக்கு பாருங்கள்,
அவனுடைய வாழ்க்கையில அவனுடைய குமாரத்தி மரண அவஸ்தைப்பட்ட போது யாருடைய அடைக்கலத்தை தேடி வந்தான்? யாருடைய உதவியை தேடி வந்தான்? யாருடைய வல்லமையை நாடி வந்தான்? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவை தேடி எவர் ஓடி வந்தான். என் மகள் மரண அவஸ்தையாயிருக்கிறாள், நீர் வந்து கைவையும் என்று சொல்லி வேண்டிக் கொண்டான். ஏனென்றால் அவள் உயிர் பிழைப்பாள் என்று சொல்லி அவனுக்குள் நம்பிக்கை ஆகினாலே அவன் மருத்துவரிடத்துல போகவில்லை, வேற எங்கேயும் போகல. அவன் நேரடியாக அனாதி தேவனாகிய மாம்சத்துல வெளிப்பட்ட அந்த நித்தியாந்தமல்ல ஏக சக்கராதிபதி கர்த்தாதி காத்தா ராஜாதி ராஜா ஒருவராய் சாவாமையுள்ளவர் சேரக்கூடாத ஒளியில் வாசம் என்கிறவர் மனுஷால் ஒருவரால் கண்டிராதவர் காணக்கூடாதரவானவர் அதிசயமான தேவனுடைய தற்சரூபமாகிய இயேசுவிடத்திலே ஓடி வந்தான். அல்லேலூயா. அவனுடைய விசுவாசம் வீணாக போகவில்லை, நம்பிக்கை வீணாக போகவில்லை. துர்ச்செய்தி வந்த போதும் பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. அந்த அடைக்கல தேவன் அவனுக்கு ஆறுதல் கூறினார். அப்படியா எவருடைய மகளை வீட்டில் சென்று அவள் மகளை வீரோடு கூட எழுப்பி அவர் பெற்றோர்களாகி அவரிடத்துல ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. சரியான இடத்துக்கு வந்தான், சரியான உதவியை பெற்றுக்கொண்டான். மரித்த தம் மகளையும் உயிரோடு கூட அவன் பெற்றுக்கொண்டான். இன்றும் அருமையான தேவ பிள்ளைகளை, நீங்கள் யாரிடத்தில் போகிறீர்கள்? சரியான இடத்திற்கு வருகிறீர்களா? சரியான இடம், சரியான அடைக்கலம், சரியான உங்களுக்கு மறைவிடம் எல்லாமே இயேசு கிறிஸ்து தான். அவரே உங்களுக்கு உயர்ந்த அடைக்கலமும் உங்களுக்கு நிழல் தரும் கண்மலையுமாய் இருக்கிற தேவனாய் இருக்கிறார். இரண்டாவது ஒரு காரியம், சங்கீதம் 59:16 நாம் வாசிக்கிறோம், எனக்கு நெருக்கமுண்ட நாளிலே நீர் எனக்கு தஞ்சமும் உயர்ந்த அடைக்கலும் ஆனீர். நெருக்கத்தின் காலத்திலே நாம் யாரிடத்திலே அடைக்கலமாய் போவோம்? இங்கு சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நெருக்கத்தின் காலத்திலே நான் உம்முடைய அடைக்கலத்தை நான் தேடினேன், அடைக்கலத்திலே வந்து தஞ்சம் புகுந்தேன் என்று சொல்லுகிறான். ஆம், எனக்கு நெருக்கமுண்ட நாளிலே நீர் எனக்கு தஞ்சமும் உயர்ந்த அடைக்கலமானீர் என்று இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறான். ஆம், செங்கடல் பாருங்கள், செங்கடல் வந்து எதிராய் நிற்கிறது. பின்புறத்திலே இதோ பார்வோன் சேனை வருகிறது, இருபக்கம் வனாந்தரமாய் இருக்கிறது. முன்னும் பின்னமாய் இஸ்ரவேலர்கள் நெருக்கப்படுகிறார்கள். அப்போது மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறான். அவன் கோலை தேவன் உயர்த்தும்படியாய் சொல்லுகிறார். செங்கடலுக்கு நேராக, செங்கடலுக்கு நேராக கோலை உயர்த்தும் போது இதோ அந்த செங்கடல் இரண்டாக பிரிக்கிறது. நெருக்கத்தின் நேரத்துல கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறான், கர்த்தருடைய அடைக்கலத்துல தஞ்சம் புகுகிறான். கர்த்தர் தாமே அவன் நெருக்கத்துல இதோ அந்த செங்கடலை இரண்டாக பிரித்து அக்கறைக்கு அவனை கொண்டு செல்வது மாத்திரமல்ல, பின்தொடர்ந்த பார்வோன் சேனையை சிவந்த சமுத்திலே கவிழ்த்து போட்டார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. இன்னைக்கு உங்கள் ஆபத்து காலத்துல தேவன் உங்களுக்கு அனுகூல துணையுமாய் இருக்கிறவராய் இருக்கிறார். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்துல அனுகூல துணையுமானவர் என்று நாம் வாசித்தோம் அல்லவா? ஆம், எப்போது சவுல் ஈட்டியை எறிவான் என்பது தாவீதுக்கு தெரியாது. அவன் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய அடைக்கலத்தில் தான் அவன் இருந்தான். அவன் ஈட்டி எய்யும் பொழுதெல்லாம் அவன் என்ன செய்வான்? சுரமண்டலத்தை எடுத்து தாவீது வாசிக்க ஆரம்பிப்பான். அந்த அசுத்த ஆவியினுடைய ஈட்டி அவன் மீது வந்து விழாதபடிக்கு கர்த்தர் அவனுக்கு அடைக்கலமா இருந்து பாதுகாத்து கொண்டார். உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் சவுல் இதோ தாவீதை கொள்வதற்காக எப்போதும் பின்தொடர்ந்து செல்கிறவனா இருந்தான். அந்த காலத்திலெல்லாம் நெருக்கத்தின் காலம் அவனுக்கு, ஆபத்து காலம் அவனுக்கு எப்போதுமே கர்த்தருடைய அவன் மறைவிடத்திலே கர்த்தருடைய ஆண்டவர் அடைக்கலத்திலே அவன் இருந்தபடியினாலே அவன் பாதுகாக்கப்பட்டான். இன்றைக்கும் உன் ஆபத்து காலமா இருந்தாலும் சரி, உன் நெருக்கத்தின் காலமா இருந்தாலும் சரி, கர்த்தருடைய அடைக்கலத்திலே வா, கர்த்தருடைய மறைவிடத்துல வா. எல்லா ஆபத்துகளிலிருந்தும் உன்னை காக்கக்கூடியவர், எல்லா நெருக்கத்திலிருந்தும் உன்னை விடுவிக்க கூடியவர் அவர்தான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரே உங்களுக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறேன். அனாதி தேவனே உனக்கு அடைக்கலமும் அவர் நிச்சய பயங்கள் உனக்கு எப்போதும் ஆதாரமாய் இருக்கிறது. அல்லேலூயா. சங்கீதம் 9:9 சொல்லுகிறது, நெருக்கப்படுகிற படுகிறவனுக்கும் சிறுமைப்பட்டவனுக்கும் அடைக்கலமாய் அவர் இருக்கிறாராம். அல்லேலூயா. நீ சிறுமைப்பட்டு போயிருந்தாலும் சரி, நீ நெருக்கப்பட்டும் நேரத்திலும் சரி, அவர் உங்களுக்கு அடைக்கலத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். மூன்றாவது ஒரு காரியத்தை பார்க்கலாம்.
சங்கீதம் 71:7 வசனத்துல வாசிக்கிறோம், அநேகருக்கு நான் ஒரு புதுமை போலானேன், நீரோ எனக்கு பலத்த அடைக்கலமாய் இருக்கிறீர். ஹல்லேலூயா. இந்த உலகத்துல நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது இந்த உலகத்துல அநேகருக்கு நம்ம புதுமையாய் காணப்படுகலாம். ஆனா கர்த்தரோ நமக்கு பலத்த அடைக்கலமாய் இருக்கிறார். பவுல் பாருங்க, அவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டான். அதற்கு முன்பாக கிறிஸ்தவர்களை கொலை செய்கிறவனாய் இருந்தான், சிறைசாலையில அடைக்கிறவனாய் இருந்தான், துன்பப்படுத்துகிறவனாய் இருந்தான். தமஸ்கு போகிற வழியிலே பவுல் கர்த்தரால் சந்திக்கப்பட்டு இதோ அவன் மனமாறி ஞானஸ்நானம் பெற்று கர்த்தருடைய ஊழியத்தை அவன் செய்கிறவனாய் இருக்கிறான். அவனை கண்டு எல்லோரும் பயந்தார்கள். ஏனென்றால் இதோ கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தினவனே இப்போது இயேசு கிறிஸ்துவை குறித்து இவன் பிரசங்கிக்கிறானே என்று சொல்லி எல்லோரும் கண்களுக்கும் அவன் ஒரு புதுமை போல காணப்பட்டான். ஹல்லேலூயா. ஆனால் பவுலோ கர்த்தருடைய அடைக்கலத்திலேயே தன் ஊழியத்தை செய்து கொண்டிருந்தான். ஹல்லேலூயா. இன்னைக்கு கூட நம்ம பாவ வாழ்க்கையை விட்டு கிறிஸ்துவுக்குள்ள அடைக்கலம் முகுந்து நாம் ஒரு புது மனிதனாக ஒரு புது சிருஷ்டியாய் மாறும்போது எல்லோருக்கும் ஆச்சரியமாக தான் இருக்கும். ஹல்லேலூயா. லேகியான் பிசாசு பிடித்தவன் புத்தி தெளிந்து தெக்கோபோலியா நாட்டில சென்று தனக்கு நேரிட்ட எல்லா காரியங்களையும் அவன் சாட்சியாய் சொல்லும் போது அந்த நாட்டு மக்கள் எல்லோரும் ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. அவனை புதுமையாய் பார்த்தார்கள். அவன் புத்தி தெளிந்த போது அந்த கிராமத்து ஜனங்கள் எல்லாம் புதுமையாய் அவனை பார்த்தார்கள். இன்றைக்கும் தேவன் உங்களை புதுப்பிக்கிற தேவன். மற்றவருடைய கண்களுக்கு நீங்கள் புதுமையாய் இருப்பீர்கள். ஆனால் நீங்களோ கர்த்தருடைய அடைக்கலத்துல பலத்த அடைக்கலத்துக்குள்ளே நீங்கள் இருப்பீர்கள். அவருடைய மறைவிடத்தில் இருப்பீர்கள், அவருடைய பாதுகாப்பில் இருப்பீர்கள், அவருடைய வழிநடத்துதலே நீங்கள் இருப்பீர்கள். ஹல்லேலூயா. அவருடைய கரம் உங்களோடு கூட இருக்கும். சங்கீதம் 94 21-22 வரைக்கும் நீங்கள் வாசித்து பாருங்களேன். கர்த்தரோ எனக்கு அடைக்கலமும் என் தேவன் நான் நம்பி இருக்கிற கன்மலையுமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. மற்றவர்கள் நம்மை குற்றப்படுத்தும் போது நாம் யாருடைய அடைக்கத்துல போவோம்? கர்த்தராகிய இயேசுவினிடத்துல நாம் வருவோம். யோசேப்புக்கு பாருங்க, அவனுடைய சகோதரர்கள் எல்லாம் அவனை பகைத்தார்கள். அவனை குழியிலெல்லாம் தூக்கி போட்டார்கள். அவனை அடிமையாய் விற்று போட்டார்கள். ஆனாலும் கூட அவன் என்ன செய்தான்? கர்த்தரையே உயர்ந்த அடைக்கலமாய் கர்த்தருடைய மறைவிடத்திலேயே அவன் தங்கியிருந்தான். கர்த்தரையே அவன் தஞ்சமாய் கொண்டான். எவ்வளவு ஆபத்துகள், எவ்வளவு நெருக்கங்கள் அவன் வாழ்க்கையில வந்தது. போத்திபார் மனைவி மூலமா எப்பேற்பட்ட ஆபத்து, எவ்வளவு நெருக்கங்கள் எல்லாம் வந்தது. ஆனா கர்த்தருடைய அடைக்கலத்திலே இருந்தபடினாலே ஒரு நாள் இதோ அவன் சிறைசாலையிலிருந்து வெளியே கொண்டு வரப்பட்டு அவன் தலை உயர்த்தப்பட்டு அந்த தேசத்துக்கே எகிப்துக்கே ஒரு பிரைம் மினிஸ்டராய் கர்த்தர் மாற்றினார். அல்லேலூயா. மற்றவர்கள் குற்றப்படுத்தும் போது, மற்றவர்கள் உங்கள் மேலே பகைக்கும் போது பயப்படாதீங்க. கர்த்தரையே தஞ்சமாய் கொண்டு அவர் அடைக்கலத்துல வாங்க. அநாதி தேவன் உங்களுக்கு அடைக்கலமாய் இருப்பார். அவர் உங்களுடைய வெட்கத்துக்கு பதிலாக தேவன் இரண்டத்தினையான நன்மைகளை தருகிற தேவன். இதோ அவன் யோசேப்பு எவ்வளோ கஷ்டப்பட்டான். ஆனாலும் கூட கர்த்தர் அவனை உயர்த்தும் போது இந்த உலக மக்களுக்கே ஜீவ ரட்சணை செய்வனாய் மாறினான். ஏன்? அவனை பகைத்த அவன் சகோதரர்களுக்கே அன்னமிடுகிறவனாய் மாறினான். கர்த்தர் தாமே அப்படியாய் தேவன் உன்னை உயர்த்துவார். உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட தீமைகளை எல்லாம் கர்த்தர் நன்மையாய் மாற்றுவார். இயேசுவையே தஞ்சமாய் கொள்ளுங்கள், இயேசுவே அடைக்கலமாய் கொள்ளுங்கள், இயேசுவே மறைவிடமாய் கொள்ளுங்கள். அவர் பாதத்திடையில வந்து அவர் மறைவிடத்துல அந்த கண்மலையாய் இயேசுவினிடத்துல நீங்கள் அடைக்கலம் போங்கள். கர்த்தர் உங்களுக்கு அடைக்கலம் தந்து உங்களை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். 5வது ஒரு காரியம் பார்ப்போம். எசையா 25 4 வாசிக்கிறோம். கொடூரமானவர்கள் சீரல் பெருவெள்ளத்தை போல். ஹல்லேலூயா. பெருவெள்ளத்திலே அடைக்கலம். ஒரு வெள்ளம் வருகிறது என்று சொன்னால் ஏதாவது அடைக்கலம் தேடுவார்கள். ஏனென்று சொன்னால் அந்த வெள்ளம் அடித்து கொண்டு போய்விடும். அது எங்கேயா கொண்டு போயிட்டு என்ன செய்யும்? பாதாளத்திலே கொண்டு போய் சேர்த்து விடும். ஆகினாலே யாராவது காப்பாற்ற மாட்டார்களா? பெருவெள்ளத்திலே சிக்கினவர்கள் என்ன செய்வார்கள்? அந்த உதவிக்காக அஞ்சுவார்கள். ஹல்லேலூயா. ஒரு சமயம் உங்களுக்கு தெரியும், பெருங்காற்று வீசியது, கடல் கொந்தளித்தது. சீசர்கள் எல்லோரும் படகிலே பிரயாணம் செய்து கொண்டிருந்தார்கள். எதிர்காற்று தண்டு வெளிக்க முடியல, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஒரு முறை இல்லை, 2 முறை அவங்க வாழ்க்கை அப்படிப்பட்ட
சம்பவங்கள்லாம் நடந்தது. அப்போதெல்லாம் கர்த்தர் அவர்களோடு இருந்து அவர்களை தப்புவித்து அவர்களை அக்கறைக்கு கொண்டு போய் சேர்த்தார். அதே மாதிரிதான் உங்க வாழ்க்கையில பெருவெள்ளங்கள் வந்தாலும் சரி, கொடூரமானவர்கள், உங்களை விரோதிக்கிறவர்கள், உங்களுக்கு எதிராய் நிற்கிறவர்கள், உங்களை துன்பப்படுத்தும்படியாய் கொடூர வெள்ளத்தை போல் வரும் பொழுது பயப்படாதீங்க. இயேசு உங்களுக்கு படகாயிருப்பார், உங்களுக்கு தஞ்சமாய் இருப்பார், உங்கள் மறைவிடமாய் இருப்பார். வெள்ளத்திலே நீங்கள் முழுகி விடாதபடிக்கு கர்த்தர் உங்களை ரட்சிக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எப்படியாய் அந்த பேதுரு தண்ணீரிலே முழுகும் போது ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று சொல்லி கதறினானோ, அப்போதான் ஆண்டவர் பயப்படாதே, நீ சந்தேகப்பட்டாய் என்று சொல்லி அவனை என்ன செய்தார்? கரம் பிடித்து தூக்கி எடுத்தது போல ஆண்டவர் தாமே கொடூரமானவர்கள் வெள்ளம் உங்கள் மேல் வரும்போது அவர் உங்களை தூக்கி எடுத்து உங்களை ரட்சிக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. சங்கீதம் 124 1-5 வரைக்கும் வாசிச்சு பாருங்களேன். மனுஷர் விரோதமாய் கொந்தளிக்கும் ஜலம் போல் எழும்பும் போது கொடூரமானவர்கள் வருவார்கள். ஏன் மனுஷர்கள் ஏதோ நீங்கள் தேவனுடைய நாமத்துக்காக வைராகியமா நிற்கும் பொழுது உங்கள் குடும்பத்தாரே உங்களுக்கு எதிராய் நிற்க முடியும். ஹல்லேலூயா. சங்கீதம் 69 அதிகாரத்துல 1-2 வாசிக்கும் போது உபத்திரவங்களாகிய வெள்ளங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்துல உபத்திரம் உண்டு, ஆனால் உலகத்தை ஜெயித்த நம் இயேசு நம்மோடு கூட இருந்து நம்மை காத்து நமக்கு அடைக்கலமா இருந்து நம்மை உயர்த்துகிற தேவனாய், நம்மை மறைக்கிற தேவனாய், நம்மை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு கூட பாருங்க, நம்ம எத்தனை சபைகள், எத்தனை வீட்டில் நடக்கிற சபைகள், எத்தனை சபைகள் இடிக்கப்படுகிறது, எத்தனை சபைகளுக்கு துன்பங்கள் வருகிறது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இங்க ஆராதிக்க கூடாது, இங்க நீங்க ஜபிக்க கூடாது என்றெல்லாம் எழும்பி வருகிறார்களே. கொடூரமானவர்களுடைய சீரல், கொடூரமானவர்களுடைய மனுஷர்கள் விரோதங்கள், உபத்திரவங்கள் எல்லாம். ஆனாலும் சபை இன்னும் பெருகி கொண்டுதான் இருக்கிறது. இதோ ஜனங்கள் ரட்சிப்பு பெற்றுக்கொண்டுதான் இருக்கிறார்கள். இன்னும் ஏராளமான ஜனங்கள் இயேசுவை அறிந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இன்னும் விசேஷம் பெருகி கொண்டிருக்கிறது, சபை பெருகி கொண்டிருக்க, ஆத்மாக்கள் ரட்சிக்கப்பட்டு சபைகளை சேர்த்துக் கொள்ளப்படுகிறா இருக்கிறார்கள். ஏனென்றால் அநாதி தேவன் தான் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அது 6வது காரியம் நாம் வாசிக்கிறோம். 59வது ஏசாயா 59 19வது வசனத்துல வாசிக்கிறோம். சத்ரு வெள்ளம் போல் வரும்போது ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். அல்லேலூயா. நம் தேவன் நம் சத்ரு நமக்கு எதிராய் வரும்போது நீங்க சும்மா இருப்பாருன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, அவர் விரைந்து சென்று நமக்காக வெற்றி கொடி ஏற்றுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. தேவன் நமக்கு அடைக்கலம் மட்டுமல்ல, நமக்கு சங்கீதம் 46:1 வாசிக்கிறோம். தேவன் நம் அடைக்கலமும் பலனுமாய் இருக்கிறார். அடைக்கலம் மாத்திரமல்ல, நமக்கு பலனுமாய் இருக்கிறார். சங்கீதம் 91:2 சொல்லுகிறது, அவர் நமக்கு அடைக்கலம் மாத்திரமல்ல, நமக்கு அடைக்கலமும் கோட்டையுமாய் இருக்கிறார் என்று சொல்லி. ஆகினால் நம் கர்த்தரை நோக்கி, நீரே என் அடைக்கலம், நீரே என் கோட்டை, நீரே என் மறைவிடம் என்று சங்கீதக்காரன் 18வது அதிகாரத்தை சொல்வது போல தேவனை நாம் சொந்தம் பாராட்டுவோம். இயேசுவே, நீதான் என் அடைக்கலம், நீதான் என் கோட்டை, நீதான் என் மறைவிடம், நீதான் என் ரட்சிப்பு, நீதான் நான் நம்பியிருக்கிற பலத்த துருகம், நீதான் என் கண்மலை என்றெல்லாம் அவரை சொந்தம் பாராட்டுவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு அடைக்கலமாய் இருப்பார் என்றால் நாம் அசைக்கப்படுவது இல்லை. ஹல்லேலூயா. சங்கீதம் 62 நம்ம வாசிக்கும் போது 2:6 கர்த்தரை என் முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பக்கத்தில் இருக்கிறார், நான் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தருடைய மறைவிடத்துல கர்த்தர் நமக்கு அடைக்கலமாய் இருக்கும் பொழுது, கர்த்தரிடத்துல நாம் வரும் பொழுது நாம் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தருடைய பிரசன்னத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், கர்த்தருடைய சமூகத்திலே தெரித்திருங்கள், கர்த்தருடைய நிழலிலே தங்கிருங்கள். எதுவும் உங்களை அசைக்கவே முடியாது. ஹல்லேலூயா. அவர் உங்களுக்கு மாத்திரமல்ல, உங்கள் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் தருகிறவராயிருக்கிறார். நீதிமொழி புஸ்தகம் 14வது அதிகாரம் 26வது வசனத்துல வாசிக்கிறோம், கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கும். அல்லேலூயா. நம்ம பிள்ளைங்களுக்கும் தேவன் நம் பிள்ளைங்களுக்கு அடைக்கலம் கொடுப்பா. நாம் திட நம்பிக்கையோடு கூட கர்த்தரிடத்துல நாம் இருப்போம். ஆண்டவர் உன்னை மாத்திரமல்ல, உன் பிள்ளைகளுக்கும் தேவன் அடைக்கலம் கொடுத்து ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். உன் பிள்ளைகளை ஒலிவ மர கன்றுகளை போல வளர செய்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. உன் பிள்ளைகள் அப்பத்துக்கோ தண்ணீருக்கோ இறைந்து திரிவது இல்லை,
ஆண்டவர் தாமே உன்னை ஆசீர்வதிக்கும் போது உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை காணத்தக்கதாக சியோனின் வாழ்க்கையை கொடுத்து உன்னை ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். ஆகையினாலே நீ அவரையே அநாதி தேவனமே அடைக்கலமாய் கொண்டு எல்லாவற்றையும் அவரிடத்துல பொறுப்பை ஒப்புக்கொடு. அவருடைய வல்லமையின் நாடு, காலையில் அவருடைய கிருபையை தேடு. அநாதி தேவன் உனக்கு அடைக்கலமாய் இருப்பார். அவரையே ஸ்தோத்திரி, அவரையே துதி, அவரே மகிமைப்படுத்து, அவரே ஆராதனை செய். அவர் அடைக்கலமாய் இருப்பார், உனக்கு பலனாய் இருப்பார், உனக்கு மறைவிடமாய் இருப்பார், உனக்கு துணையாய் இருப்பார். உன்னை வெட்கப்பட்டு போகாதபடி ஆண்டவர் உன்னை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. இந்த நேரத்தில் இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவரையும் இயேசுவும் திருநத்தத்துக்களாய் மூடி மறைத்து ஒவ்வொருவரையும் அநாதி தேவனை நீர் இவர்களுக்கு அடைக்கலமாய் இருந்து ஆபத்து காலத்திலும் இவர்களுக்கு அனுகூல துணையுமாய் இருந்து இவர்களை வழிநடத்தும்படியாய், இவர்கள் பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கொடுக்கும்படியாய், நன்மையானவர்களினாலே இவர்களை நிரப்பும்படியாய், திருப்தி அடையும்படியாய், நெருக்கத்தின் காலம் இருந்தாலும் சரி, ஆபத்து காலத்தில் இருந்தாலும் சரி, ஐயா மனிதர்கள் கர்த்தாவே கொடூரமான ஆண்டவரே வெள்ளம் போல வந்தாலும் சரி, ஆண்டவரே இவர்களுக்கு நீ துணையாயிருந்து இவர்களை பாதுகாக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். இயேசுவின் நாமத்திலே செபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். எப்போதும் ஆரம்பம் முதல் முடிவரைக்கு நடத்தின தேவனுக்கு ஸ்தோத்திரம். காணிக்கை கொடுத்த பிள்ளைகளை அபரிமிதமாய் ஆசீர்வதிப்பீராக. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையார் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதி. ஆமீன், ஆமீன், ஆமீன். ஹல்லேலூயா. God bless you everybody.